அம்மாவும் அப்பாவும் காதலிக்காத கதை. இத்தனை காலங்களில் அப்பாவின் மீது ராமுக்கு மிஞ்சி இருந்தது வெறுப்பு, வெறுப்பு, வெறுப்பு மட்டும்தான். ராமுக்கு அவர் மீது இருந்த அதே வெறுப்பு அவருக்கும் அவன் மீதும் அவன் அம்மா மீதும் இருந்தது. அம்மா ஒரு பூஞ்சை. சிறு வயதிலிருந்தே உழைக்க பழகியவள். கண்களை சுற்றி எப்போதும் கருவளைங்களும். இந்த ஜென்மத்தில் துடைத்தெடுக்க முடியாத தனிமை உணர்ச்சியும் அவள் முகத்தில் நிறைந்திருக்கும். தனிமை அடர்ந்த முகம் சக மனிதனுக்கு எப்போதும் அந்நியமான ஒன்றுதான். அப்பா அவளுடன் நடந்த திருமணத்தை ஒரு துர்சகனமாவோ அல்லது விபத்தாகவோ தான் நினைத்திருக்கக்கூடும். ஆனாலும் அம்மா அவரை நேசித்தாள். கோடான கோடி இந்திய பெண்களைப் போலவே எல்லா துரதிர்ஷ்டமான காயங்களுக்கு பின்னும் கூட அவரை நேசித்தாள். நீ ஏமா இப்படி இருக்கிற? அந்த ஆள் இத்தனை கொடுமை பண்ணையும் அவனுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிற? ச ராம் எத்தனையோ முறை திட்டிருக்கிறான். அம்மா அமைதியாகவே அவனை கடந்து போவாள் அல்லது சின்னதாக சிரிப்பாள். அவளுக்கு இளமை என்று தனியாக ஒரு காலம் இல்லை. பெரியம்மா அவளை பார்க்கும் வரும்போதெல்லாம் சொல்லும், எங்கள் வாழ்க்கை எப்படியோ ஒரு வழியா சரியாயிடுச்சு. ஒரு காலம் இல்லாட்டியும் இன்னொரு காலம் நீ நல்லா இருப்பான்தான் காலம் பூரா சாமியை கும்பிட்றோம். இன்னும் உன் கருமாயம் தீரலையேடி எனும் பெரியம்மாவுக்கு எல்லாவற்றுக்கும் அழுகதான். அம்மா அப்படி இல்லை. அவள் எதற்கும் அழுதவள் அல்ல. ராமுக்கு விவரம் தெரிந்து ஒரே ஒரு முறை மட்டுமே அம்மா அழுதிருக்கிறாள். அதுவும் மிக சில நிமிடங்கள். லாரியில் லோடு ஏற்றி சென்றிருந்த அப்பா வடக்கே சூரத்துக்கு அந்த பக்கமாக ஏதோ ஒரு கிராமத்தில் விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்ற தகவல் வந்த இரவில் அழுதாள். இத்தனைக்கும் அப்பா இந்த குடும்பமே வேண்டாம் என எப்போதோ விட்டு விட்டு போயிருந்தாள். ஆனால் அம்மா அவரை மறக்கவில்லை. ஊரில் இருக்கும் நாட்களில் குடித்தார் என்றால் அப்பாவின் பொழுதுபோக்கு அம்மாவை தேடி வந்து அடிப்பதுதான். அவள் வேலை செய்கிற இடைகளை தேடி வந்து அங்கும் கூட அடிப்பார். அவள் எதற்குமே பதில் சொல்ல மாட்டாள். இந்த சனியனை என்னைக்கு என் தலையில் கட்டுனாங்களோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை வீணாக போச்சு. காரி துப்புவதை கூட அவள் கடந்து போக பழகியிருந்தாள். அரிதாக சில முறை அவளும் பதிலுக்கு பதில் பேசுவது உண்டு. ஆனால் அது ஆவேசமாகவோ கதறலாகவோ இருக்காது. ஓர் இரிய முனங்கள் அல்லது சினுங்கள் என்ற அளவில்தான் இருக்கும். அம்மா அவமானங்களை சகித்து கொள்வதே ராம் வெறுத்தான். இதனாலேயே அப்பாவை அதீதமாக வெறுத்தான். தான் அப்படி வெறுப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருப்பதாக நம்பவும் செய்தான். ஜெனியை காதலிக்க தொடங்கிய பிறகான இந்த கொஞ்ச நாளில் ராமுக்கு அந்த மனிதரின் மேல் முதல் முறையாக வெறுப்புக்கு மாறாக சின்னதோர் அனுதாபமே மிஞ்சி நிற்கிறது. இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை மீது இருந்த ஆவேசமான நம்பிக்கை அவ்வளவும் சிதறிப்போய் தன்னை மிகவும் இலகுவான மனிதனாக உணர்ந்தான். எல்லோருக்கும் தன்னால் புன்னகையை பரிசளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. ஒரு வகையில் இந்த கனிவுக்கு காரணம் ஜெனிதான். விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஒரு புருஷன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அவனுக்கு முன்னால் இருந்த ஒரே உதாரணம் அப்பாதான். ஒரு மனைவி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் அம்மாதான். அம்மா இந்த உலகில் இருக்கும் எல்லோரை விட மேன்மையானவள். ஆனால் அவள் தன்னை அவமானங்களுக்கு பழக்கப்படுத்தி கொண்டதன் மூலம் தன் மகனிடத்திலே அந்தரமாக வெறுக்கப்பட்டாள். தன் மனைவி இப்படியான ஒரு பெண்ணாக அவமானங்களை சகித்து கொள்ளுவராக இருக்கக்கூடாது என்பதில் எப்போதும் ராம் உறுதியாக இருந்தான். மிகவும் மோசமான புருஷனாகவும் அப்பாவாகவும் இருந்த தன் அப்பாவை போல் இல்லாமல் தன் மொத்த காதலையும் நேசத்தையும் மனைவிடம் கொட்டி தீர்க்க விரும்பும் எளிய மனிதனாகவே வாழ்வதே தன் வாழ்வின் ஆக சிறந்த லட்சியம் என தன்னை வகுத்து கொண்டிருந்தான். அப்பாவுக்கு இந்த தேசத்தின் எல்லா சாலைகளும் தெரியும். அநேக நிலங்களையும் மனிதர்களையும் பார்த்த ஒரு மனிதன் மனதளவில் துறவியாக இருப்பான். அவனிடம் வேறு யாரிடமும் இல்லாத சாந்தமும் நிதானமும் இருக்கும் என யார் யாரோ சொல்லி கேட்டிருக்கிறான். ஆனால் அப்பாவிடம்
அப்படியான எதுவும் இல்லை. அவரின் வாழ்க்கை இதுவரையிலும் இப்போதும் ஆவேசங்களால் ஆனதாகவே இருக்கிறது. தனது ஆவேசம் அவ்வளவு அவரிடம் இருந்து தனக்கு வந்ததுதானோ? தன்னை பற்றி நிதானமாக யோசிக்க அவனுக்கு புரிந்தது. அவனிடம் பழகத் தொடங்கிய ஒரு நாளில் அவனுக்கு அதை புரிய வைத்தவள் ஜெனிதான். அன்று ஜெனி வந்து சேர்வதற்கு சில நிமிடங்கள் தாமதமானதால் கொஞ்சம் கோபமாகவே அவளை பேசிவிட்டான். ஆனால் ஜெனி எப்போதும் போல் சிரித்தாள். அவளது சிரிப்பு அலாத்தியானது. தன் முன் இருப்பவர்களை மிக எளிதில் வீழ்த்தி விடுவாள். அதற்கு பேச வேண்டும் என்பது கூட இல்லை. ஒரு பரிகாசம் போதும். உங்க அப்பா ஆவேசமானவர்னு சொல்றியே ராம், நீ மட்டும் என்னவா? அவனுக்கு பதில் சொல்ல நான் எழவில்லை. தன் புருஷனுக்காக காலம் முழுக்க காத்திருந்த அம்மாவுக்கு பிறந்தவன் நீ. உன்னால் நீ நேசிக்கிற பொண்ணுக்காக 10 நிமிஷம் காத்திருக்க முடியல. உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை ஜெனி, நீ முன்னாடியே கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வந்திருப்பேன். ஜெனி அதற்கும் சிரிக்கவே செய்தாள். எல்லாருக்கும் வேலை இருக்க தான் செய்துறான். நீ உங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் இருந்தும் உன் வாழ்க்கையில் இருந்தும் எதையுமே கற்றுக்கல. உனக்கு வாழ்க்கையோட வழிகள் அவ்வளவும் ஆவேசத்தை கற்றுக் கொடுத்த அளவுக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்கல. ராம் தலையை குனிந்து அவளை பார்க்க முடியாதவனாக நின்றிருந்தான். அவளுக்கு கொஞ்சம் கூட அவன் மீது கோபமில்லை. தலையை தூக்கி பார்த்தாள். இப்போதும் அவள் முகத்தில் அதே புன்னகை. அவனால் அதை அவ்வளவு சாதாரணமாக எதிர்கொள்ள முடியவில்லை. ப்ளீஸ், வேணும்னா செருப்பால் 2 அடி அடிச்சிடு. இந்த மாதிரி சிரிக்காத ப்ளீஸ். ஏராம், இந்த சிரிப்பு பிடிச்சிருக்குன்னு தானே என்னை காதலிக்கிறா சொன்னேன். இப்போ என்ன? இல்லை, அப்போ அதில் ஒரு ஸ்நேகம் இருந்துச்சு. இதுலேயே ஸ்நேகம் இருக்குறாம். உங்கள் அப்பா குடிக்கிறப்பெல்லாம் ஆவேசம் வந்து உங்கள் அம்மாவை திட்டுவான்னு சொன்னியே, ஏன் தெரியுமா ராம்? தெரியாது, என்னை தலையாட்டினான். உங்கள் அம்மாவோட புன்னகைக்கு முன்னால் உங்கள் அப்பாவோட ஆவேசம் ஒன்றுமே இல்லை. அவர் அதில் ஒவ்வொரு தடவையும் தோற்று போய் அவமானப்படுறனால்தான் அவர் கோபம் குறையாமே இருந்திருக்கு. பதிலுக்கு பதில் ஆவேசமாக சண்டை போடுறது மட்டும் இல்லைறாம். நீ ஏன் நிதானத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லைடான்னு சொல்கிறதும் ஒரு வித எதிர்ப்பு தான். அந்த மாலையில்தான் இனி என்றென்னைக்கு ஜெனியுடன் வாழ்வது என முடிவெடுத்தான். அவள் கைகளை இறுக பற்றி கொண்டான். மன்னிப்பு கேட்டான். பதிலுக்கு அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். இத்தனை அழகான மன்னிப்பை காதலிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும் என பூரித்தான். மன்னிப்பு கேட்குறப்பது மட்டும்தான் ஆம்பளைங்கிட்ட அற்புதமான ஒரு சாந்தம் இருக்குறா. தன்னோட ஆம்பளத்தனத்தை விட்டுட்டு ஒருத்தன் யார் முன்னால் நிற்கிறானோ அவங்களுக்கு உண்மையாக இருப்பான். நீ எனக்கு உண்மையாக இருக்கிறா. தன்னை இத்தனை வருடங்களில் இத்தனை தீவிரமாக எந்த பொண்ணும் புரிந்து கொண்டதில்லை என்ற நிஜம் அவனை ஆறுதல் படுத்தியது. ஒரே ஒரு முறை தன் அப்பா தன் அம்மாவின் முன்னால் இப்படி ஒரு மன்னிப்பை கேட்டு நின்றிருந்தால் இது மாதிரி 1000 முத்தங்களை அவருக்கு அம்மா தந்திருப்பாள். அவள் தன் வாழ்க்கை முழுக்க காத்து கொண்டு நின்றதும் அப்படியான ஒன்றுக்கு தான். தன்னுடைய எந்த தவறுக்கும் எப்போதும் யாரிடமும் மன்னிப்பு கேட்காதவன் தன் மரணத்துக்கு பின்னாலும் அதன் துயரத்தை தூக்கி கொண்டு அலையிறவனாக தான் இருக்கிறான். அப்பா குறைந்தபட்சம் தன் மரணத்துக்கு முன்பாக வேணும் அதை புரிந்து கொள்வார் என அவன் நம்பினான். அம்மா இப்போது வேலைக்கு போகிறாள். அவளுக்கு சக மனிதர்கள் மீது எப்போதும் வெறுப்போ புகார்களோ இருந்ததில்லை. எல்லாரையும் முழு மனதோடு நேசித்தாள், ஏற்றுக்கொண்டாள். ராம் முதல் தடவையாக ஜெனியை அம்மாவிடம் காட்டிய போது அவன் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே அம்மாவுக்கு புரிந்திருந்தது. தான் நேசிக்கும் பெண்ணுக்கு முன்பாக ஆண் எப்போதும் இயல்பாக இருக்க முடிந்ததில்லை. அம்மா அவனது தயக்கத்தை ரசித்தாள். ஜெனியை அணைத்து கொண்டு முத்தமிட்டவள் தேநீர் கொடுத்தாள். ஒரு தேநீர் அபூர்வமாக தான் பல்வேறு சுவை கொண்டதாக இருக்கும். அதற்கு தேநீர் குடிக்கும் நேரமும் கொடுப்பவர் யார் என்பதும் முக்கியமானது. அந்த தேன் ஜெனிக்கு அபூர்வமானது. உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேம்மா. ராமுக்கு பதற்றமாக இருந்தது. தான் சொல்வதற்கு முன்னால் இவள் ஏன் அவசரப்பட்டாள்? அம்மாவின் மீது பயம் என்று எதுவும் இல்லை. ஆனால் அவள் என்ன நினைத்து கொள்வாளோ, புரிந்து கொள்ள முடியாமல் போகுமோ என தயங்கினான். ஆனால் ஜெனி சொல்லாமல் போயிருந்தா கூட அம்மா கேட்டிருப்பாள். அம்மா அவளை நிதானமாக பார்த்துவிட்டு, உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா பாப்பா? அவள் இல்லை என தலையாட்டிவிட்டு, முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நானே வம்பா கூட வந்தேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அம்மா சிரித்தாள்.
எழுந்து உள்ளே போனவள் சாமி படத்துக்கு முன்னால் வைத்திருந்த குங்கும டப்பாவையும் கொஞ்சம் மல்லிகை பூவையும் எடுத்து வந்தாள். ஜெனியின் நெற்றியில் பொட்டு வைத்து விட்டவள் பூவை அவள் கையில் கொடுத்து, இனிமே இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் வரலாம், சீக்கிரமா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு. ராமுக்கு வியப்பாக இருந்தது. அம்மா அவளின் ஜாதி குடும்பம் எதையும் விசாரிக்கவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டாள். அம்மாவையே பார்த்து கொண்டுதான் ராம். அவள் எதுவுமே பேசாமல் உள்ளே போய்விட்டாள். மௌனத்தையும் புன்னகையை தவிர ஆக சிறந்த பதில் அந்த நேரத்தில் அவளிடம் இல்லை. அதன் பிறகு எல்லாமே ராம் விருப்பப்படிதான் நடந்தன. ஜெனிதா அவனிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாள். நல்லவரோ கெட்டவரோ உங்கள் அப்பாவை நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடணும். முதல் தடவை அவள் சொன்னபோது அவனுக்கு கோபம் வந்தது. காட்டிக்கொள்ளாமல், வேணா ஜெனி, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த ஆள் அப்பான்னு வந்து நின்னா நான் என்ன புழு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அவள் அப்படி சொல்வதை கொஞ்ச நாட்கள் விட்டிருந்தாள். பின்பு மீண்டும் சொன்னபோது முன்னை விடவும் அழுத்தமாக சொன்னாள். அவனால் பதில் சொல்லவும் முடியவில்லை, அவளை கோபித்துக் கொள்ளவும் முடியவில்லை. கடைசியாக ஒப்புக்கொண்டான். ஜெனியும் அவனோடு வருவதாக அடம் பிடித்தாள். இருவருமாக சேர்ந்து அவருக்கு அழைப்புதல் கொடுக்க கிளம்பினார்கள். அப்பா அவன் ஊரிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி சிவகாசியில் இருந்தார். நீண்ட காலம் ஆகி போனது. அவர் பற்றிய செய்திகளை இவன் கேள்விப்பட்டு சொந்த மகனோட கல்யாணத்துக்கு அப்பாவுக்கு இன்விடேஷன் கொடுக்க போற துயரம் என்னே தவிர வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. ஜெனி பேருந்தில் அவள் தோள்களை சாய்ந்து கொண்டான். அவள் புன்னகைத்தபடி அவன் தலையை கோதிவிட்டாள். சிவகாசியில் சிந்தராஜபுரம் தாண்டி சிறிய காலனியில் இருந்தது அவர் வீடு. இவர்கள் வீட்டை தேடி கண்டுபிடித்து போய் சேர்ந்தபோது வெயில் ஊரை உக்கிரமாக எரித்து கொண்டிருந்தது. வெயில் அந்த ஊரின் பிரத்யேக அடையாளம். கதவு திறந்தே கிடந்தது. துருப்பிடித்த தகர கதவு. அவர்கள் போனபோது அவர் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்தவிடம் விசாரித்தான். கடைக்கு போயிருப்பாரு, சேர்த்த இருங்க வர்ற நேரம்தான். அவன் வாசலிலே உட்கார்ந்தான். அப்பாவை பற்றி அவனுக்குள் இந்த நொடி வரை இருந்த பிம்பம் எல்லாம் எப்போதும் குடிபோதையில் அம்மாவையும் தன்னையும் அடிப்பதையே தன் வாழ்வின் பெரும் பாக்கியமாக நினைத்த ஒரு கொடூர மிருகம். அவ்வளோதான். வெயிலை பொறுத்து கொள்ள முடியாமல் திணறினான். தூரத்தில் காணல் நீருடனாக ஒருவன் இந்த வீட்டை நோக்கி நடந்து வருவதை பார்த்தனும் இவனுக்கு ஒரு மாதிரியாக புரிந்தது. அவர்தான். வயதாகிவிட்டாலும் அவள் உடலில் இன்னும் அதே திமிரும் கொழுப்பும் இருப்பதற்கான நடை காரணமே இல்லாமல் அவனுக்கு அடிவயிற்றில் ஒரு பயம் உருண்டது. அது அவரை பார்க்க போதெல்லாம் பாளையத்தில் பழக்கப்பட்டு விட்ட பயம். அதிலிருந்து அவனால் ஒருபோதும் மீள முடியாது. எழுந்து அங்கிருந்து ஓடிவிடலாம் என நினைத்தான். ஜெனி அவன் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். அவரும் இவர்களை கவனித்திருக்க வேண்டும். ஆனால் நிதானமாக தான் வந்தார். ராமையும் ஜெனியும் ஒரு சில நொடிகள் பார்த்தவள் வீட்டுக்குள் போய் ஒரு சேரை எடுத்து வந்து வெளியில் போட்டு உட்கார்ந்தாள். என்ன விசேஷம்? கல்யாணமா? தனக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தரிடம் கேட்பது போல் கேட்டார். அவன் தன்னை அருவருப்பாக உணர்ந்தான். பதில் சொல்ல முடியவில்லை. ஜெனி எழுந்து பத்திரிகையை நீட்டினாள். நான் தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் பேர் ஜெனி. வர டிசம்பர் 6ஆம் தேதி எங்கள் கல்யாணம். நீங்கள் நிச்சயம் வரணும் என்றாள் ஜெனி. பத்திரிகை வாங்கி நிதானமாக பார்த்தவர் இன்னாரின் மகன் ராம்குமார் என்று சில வரிகள் கவனித்துவிட்டு அவளை பார்த்தார். முகத்தில் அங்கு இங்குமாக சிதறி கடந்த நர தாடியை வருடி கொண்டவர் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இவன் கல்யாணத்தில் வந்து நிற்கிறதுக்கு எனக்கு பெருசாக தகுதி ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் மதித்து கூப்பிட்டதில் சந்தோஷம். ஆனால் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாதுமா. ஜெனி அவரிடம் இந்த பதிலை முன்பே எதிர்பார்த்திருக்கலாம். ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அவர் கால்களில் விழுந்தாள். நல்லாருமா, நல்லாரு. அவருக்கு பதட்டத்தில் வார்த்தைகள் தடுமாறின. ஜெனி எழுந்து சிரித்தபடி, நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வர்றதை விடவும் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். நாங்கள் கிளம்புறோம். திரும்பி ராமின் கைகளை பற்றி கொண்ட ஜெனி அங்கிருந்து வேகமாக நடந்தார். ராமுக்கு மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவானது போல் இருந்தது. இத்தனை எளிதாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியுமா? அவன் ஜெனியை பார்த்து கொண்டு நடந்தான். அவர்கள் போவதை கண்கள் விளக்காமல் பார்த்து கொண்டிருந்த ராமின் அப்பா இன்னொரு முறை அழைப்பிதழில் ராமின் பெயருக்கு மேல் தன் பெயர் போற்றிருப்பதை ஒரு முறை ஆசையோடு தடவி பார்த்தார்.